எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே விலாக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாட்டர்டே இது ஆஃப் ஒர்க்கிங் டே. ஸோ வரும்போதே என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாக்கிட்ட சொல்லியிருந்தேன், நண்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வரும்போதே பிக்கப் பண்ணிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 7 நண்டு உயிரோட இருந்தது. மொத்த நண்டே 7 தான். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அது எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்டியே வச்சுருப்பாங்க கிடைக்காமல் இருக்கிறதுக்கு. செலியா கொஞ்சம் நண்டை வச்சு விளாண்டுட்டே இருந்தால் மாறன்கிட்ட விட்டு. மாறன் ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டவே போகலை. ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தான். இல்லை சும்மா பொம்மைன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழியாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டான் தம்பி வந்து பயமில்லாமல் வச்சுக்கோ. இதுவாக நைஸாக தொட்டு பார்த்தா கால் ஆடிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பயம் எனக்கு இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டான் போஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா நண்டு க்ளோஸ்அப் வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. 2 கண் மாதிரி கொடுக்கு இந்த மாதிரி இருந்தது. சரி எப்படியாவது க்ளீன் பண்ணணும், செலியாக வந்துட்டா இந்தக்கா நீங்கள் கட்டாயம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதை பார்த்து மணலில் வச்சு தான் கொடுத்து விட்ருந்தான். கொஞ்சம் பக்கெட்டில் எல்லாத்தையுமே என்ன செஞ்சோம், கொஞ்சம் நேரம் போடுவோம், மணல்லாம் கொஞ்சம் இதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 சின்ன கை வந்து ஆய முடியல, குட்டி காலில் வந்து நகத்தை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா காலையும் குட்டியாக உடச்சி எடுத்துட்டேன். இதில் சின்ன காலில் கூட நல்லாவே சதை இருந்துச்சு. கொடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கமாக கட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் சைடில் இருக்கிற அந்த முள் வந்து. ஸோ மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொடுக்கையுமே 2 கொடுக்கையுமே எடுத்துகிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி செதில் சக்கை மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். நடுவில் இருக்க கழிவையும் எடுத்துடணும். இப்படி தான் நடுவில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். நான் எப்பவுமே மேக்ஸிமம் நடுவில் இருக்க கழிவையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணி இதை 2டையாக உடச்சிக்கலாம். ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால 2டையாக உடச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு நண்டையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு வந்து கொண்டு வரும்போதே கலண்டுருந்து டேமேஜ் எதுவும் வந்துருந்துச்சு. ஸோ அடுத்தது கலட்டுறது ஈஸியாக இருந்தால் சைடில் பார்த்தீங்கன்னா கொக்கியாக இருக்கும். இங்கிட்டு தான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு அந்த முக்கோணம் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் சக்கை எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அதனால் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. நடுவில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு அதோடு சேர்ந்தாப்பில் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா அந்த அழுறு பாசி படந்த மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் நகை மாதிரி இருக்கிற அந்த கொடுக்குள்ள தான் ஆஞ்சி விட்டுட்டோம்னா சின்ன காலாக இருக்கிறதும் நமக்கு வந்து அப்படியே பிரித்து போட்டுக்கலாம். இது 2ஆக உடச்சி விட்டுக்கலாம். இப்படி தான் நான் எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நேரம் வேலை இது வந்து என்ன அப்படின்னா நம்ம உடச்சி கடையில் வாங்கிட்டு வரதுக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து உடைக்கிறது கொஞ்சம் நேரம் வேலை அதிகமாகும். கூட கொஞ்சம் 1/2 hour ஆகும். நல்லா கீழே நீட்டாக வீசி அப்புறம் விரிச்சு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 1/2 hour மேலே தான் ஆச்சு அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒன்று ஒன்றா நான் க்ளீன் பண்ணி கரெக்டாக ஒரு இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இது கலட்டும் போது கையில் நல்லாவே கடிச்சு விட்டுருச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இதை பிடிச்ச ஒரு இதில் எடுத்துட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலட்டும் போது இப்போ இந்த பின்பகுதி இப்படி கூடி கலட்டினா தான் கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் எப்போவுமே. சில பேர் வந்து இந்த கொடுக்கை பார்த்திங்கன்னா கொடுக்கில் வந்து சில முள் இருக்கும். அதையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த காலில் மட்டும் நம்ம வந்து லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் வெட்டினோம்னா க்ளீன் ஆயிரும். இந்த கத்தி ஏன் நண்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் கனமான கத்தியை கண்டு நமக்கு சைடில் இருக்கிற ஓட லைட்டாக நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நண்டு பார்த்திங்க அப்படின்னா பெண் நண்டு, அதுதான் உங்களுக்கு காமிக்கிற வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கீழே வால் பகுதியை பார்த்திங்கன்னா இங்கிட்ட தான் முட்டையிட்டு சனைகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஒரு வழியாக நான் பார்த்திங்கன்னா நண்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு என்னென்ன அரைப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீரகம், அது கூட கொஞ்சம் மிளகு. சீரகம் மிளகு நிறைய சேர்க்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீரகம் மிளகு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாமே வந்து நமக்கு கூடுதலாக சேர்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கிற க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 1.25 கிலோ கிட்ட வரும். அப்போ 1.25 கிலோனா கணக்கு பண்ணிக்கிற வேண்டியது நமக்கு எவ்வளோ செய்வோம். ஸோ கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா சரிபங்க 2மே எவ்வளோ இஞ்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ பூண்டு சேர்த்திங்கன்னா தான் அது டேஸ்ட் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைப்புக்கு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக 1/2 மூடி, அதையும் அதிலே சேர்த்துலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் குறை பகுதி வராமல் தேங்காய் இருந்தது இல்லையா, அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் வந்து நல்லா பெரிய வெங்காயம் 2 நறுக்கியிருக்கேன். தக்காளி இதுக்கு வந்து தாராளமாக சேர்க்கலாம். நான் புளி சேர்க்க மாட்டேன். சில பேர் புளி சேர்ப்பாங்க. புளி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நான்வெஜிடேரியனுடைய வாசத்தையும் எடுத்துரும். மீன் குழம்பு மாதிரி இருக்கும், நல்லா தெரியாது. பார்த்திங்கன்னா தாளிப்பு பார்த்திங்கன்னா
வெந்தயம் கொஞ்சம், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் நல்லா நமக்கு வந்து நல்ல ஒரு கைப்பிடி அள்ளி போடுற மாதிரி வெங்காயம் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதங்க விட்டணும். வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கி நமக்கு வந்து அந்த ப்ரௌனிஷ் லைட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயத்தை வந்து தக்காளி சேர்க்க முடியும். இந்த கருவேப்பிலை ஏன் இதில் சேர்க்குறேன், மல்லித்தலை புதினாலாம் தேவையே கிடையாது. கருவேப்பிலை வாசமே வந்து நல்லா தான் இருக்கும். இது என்னதான் சீ ஃபுட்டாக இருந்தாலுமே வெடுக்கெல்லாம் இருக்காது நண்டை பொறுத்தவரையில். அதனால் நமக்கு வந்து மல்லித்தலை புதினாங்க ஹெவியாக சேர்க்கணும் அவசியம் கிடையாது. குழம்புலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டு வதக்கணும். கொஞ்சம் குயிக்காக வதங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நான் வதங்க விட்டுறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் வந்து தக்காளி சேர்க்க போகிறேன். அது கூட 3 பச்சை மிளகாய், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளியாக தான் இருந்துச்சு, கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா போட்டு தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து மூடி வச்சு வதங்க விட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். நம்ம நசுக்க தேவையில்லை. கொஞ்சம் இப்போ வர பழங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்குது. அதனால் கொஞ்சம் மூடி விட்டு நான் வதக்குறேன். வதங்கும்போது என்னென்னா நமக்கு சேர்க்கும் போதே நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகும் சேர்த்துருக்கேன். காரம் வந்து குறைவாக தான் போடணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ கறி நிறைய உள்ளது கிடையாது. நிறைய கூடாக தான் இருக்கிறதுனால சாறில் தான் காரம் போய் இருக்கும். அதனால் வந்து காரம் குறைவாக போடுறது நல்லது. மிளகாத்தூள் வந்து ஏன்னா மிளகு, பச்சை மிளகாய், மிளகாத்தூள் ரொம்ப காரமாயிரும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் அது கூட சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நண்டு சேர்த்து பிரட்டிடுறேன். நண்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா கீழே உள்ள மசாலா மேலே வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் போய் ஒட்டாது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நண்டு போட்டுட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இந்த தக்காளி மசாலா எல்லாம் மேலே வர்ற மாதிரி கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி விட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளி சாறுலாம் போய் எல்லா நண்டுலேயும் உட்காந்துரும். கொஞ்சம் சாறு லைட்டாக இறங்க ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், அந்த நண்டு நான் கையில் எடுத்ததுக்கப்புறமும் வந்து கால் ஆட்டிக்கிட்டே இருந்தது. அதுதான் நான் எடுத்து காமிக்கிறேன். நண்டு எவ்வளோ ஃப்ரெஷ். நம்ம என்ன தான் வந்து கடை மார்க்கெட்டில் வாங்கினாலும் அந்த நண்டை விட இப்படி வாங்கி சமைக்கிற நண்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் என்ன செய்வோம், நம்ம வந்து தெருவில் வந்து வாங்குகிற இடத்துல வாங்குவோம், இல்லை மார்க்கெட்டில் வாங்குவோம். இது எப்போயாவது தான் எனக்கு கிடைக்கும். ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்கி சமைக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. ஒரு பக்கம் ஒரு லைட்டாக கொஞ்சம் வேந்த உடனே அந்த கலர்லாம் அழகாக வந்து ரெட்டிஷாக மாற ஆரம்பித்தோம், ஆரஞ்சு கலர் மாதிரி. இப்போ நம்ம வந்து தேங்காய், அந்த மிளகு, சீரகம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நமக்கு எவ்வளோ மசாலா வேணும், தண்ணியாக வேணுமோ உங்களுக்கு திக்காக வேணுங்கிற அளவுக்கு கூட்டி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு நம்ம ஒரு பிரட்டி தண்ணி தேவையான அளவு சேர்த்து அப்படியே உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இது நமக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரமாக தேவையில்லை. நல்லா தண்ணி தேவையான அளவு வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. நல்லா மசாலா வந்து அதில் போய் பிடிக்கும். கொதிக்கும்போது நல்லா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாது. லைட்டாக போட்டுட்டு வேணும்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த குழம்பு வற்ற போய் அதில் மீட்டில் உட்காந்துரும் அந்த உப்பு வந்து. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.